ஆ, செல்வம் செல்வம். நீங்க சாப்பிட்டீங்களா? எந்த ஊரு நீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ராஜேஷ் நீங்க ரீதா செல்வம். எந்த ஊரு செல்வம் நீங்க? ராஜேஷ் நீங்க எந்த ஊரு? தம்பி மாது எதுவும் தப்பா எடுத்துக்காத. அக்கா வரேன். பாப்பாக்கு இந்த மார்ச், ஏப்ரல் ஆஃப்லாம் முடிஞ்சிரும். எக்ஸாம்லாம் முடிஞ்சிரும். கண்டிப்பா அக்கா வரேன் சரியா? அதுக்கப்புறம் லீவு தான். ஹாய் ஜி, ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர். ஹாய் பிரகாஷ், ஸ்ரீ பிரகாஷ் வாங்க. வணக்கம். தேங்க்ஸ் பிரகாஷ். தொடர்ந்து நம்ம லைவ் வாங்க. மதுரைங்களா? ஓகேங்க ஓகேங்க. இருங்க ஏதாச்சும் கொடுங்க. மண்டக்காயினி டவுட்டு கேட்பேன். ஓ டவுட்டுக்கா? ஓகே. மெம்பர்ஷிப்பு என்ன ஸ்பெஷல் மேடம்? மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க சுனில். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? என்ன ஃபுட்டு? ஃப்ரைட் ரைஸ் கால்வெளி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? சும்மா ஒரு 1/2 லைவ் மட்டும். இது கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியா இருந்தது. சரி, அதான் உங்ககிட்டலாம் பேசிட்டு போகலான்ட்டு. யூஆர் ஃப்ரம் விச் பிளேஸ்? ஐ எம் ஃப்ரம் சென்னை ராஜேஷ். சென்னை நான். நேட்டிவ் சென்னை தான். தேங்க்யூ செல்வா. செல்வம் செல்வா ஹாய் மேம். குட் நைட். குட் நைட் செல்வா. குட் நைட் செல்வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அரவிந்தே மேடமே வாங்க. அரவிந்தே சாப்பிட்டீங்களா? அரவிந்தே அரவிந்த் மோனே சாப்பிட்டியா மோனே? நான் தோசை. அப்படியா? ஓகே 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 ராஜேஷ். ஹலோ குட்டி விஜய் ஹாய். உங்கள் டிபி நல்லா இருக்கு. ஓகே அக்கா, உங்களுக்காக காத்திருப்பேன். கண்டிப்பாக ஏதாவது சொல்கிறேன் தம்பி. ஆனால் உனக்கு சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே வந்துட்டு ஊரெல்லாம். அப்புறம் தம்பி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தால் தம்பியை மாதிரி இருப்பாளா என்னன்னு தெரியலல்ல. அவள் எதனா நாத்தனார்லாம் வந்து எதனா திட்டுவா. ஒரு 2 நாளைக்கு மேலே தங்கினா எதனா இப்போ சொல்லுவா. அதனால வந்து தம்பி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா தம்பி மாது? வணக்கம் மேடம். லைவ்ல சந்தோஷம். ஆனால் முகம் சரியில்லாமல் இருப்பது. ஆமா ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? உருட்டா? நான் என்னத்த உருட்டினேன்? நிஜமா வருவேன். வந்து நிக்கிறேன். வந்துட்டு மாது அக்கா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டேன்டா, வந்து என்னை கூட்டிட்டு போடான்னு சொல்லல. அப்ப பார்த்துக்கோ. மாடுக்கும் எருமை மாடுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டும் மாடு தானே. அது வெள்ளையா இருக்கும், இது கருப்பா இருக்குமா? சாப்பிட்டியா மேடம்? அரவிந்த் சாப்பிட்டேன்ப்பா. நீங்க சாப்பிட்டீங்களா? ஏத்து யாரு தம்பி? மாது லைவுக்கு வந்த வேற யாரோ ஒரு தம்பி பேசிட்டு இருந்தது. என்ன வேற எதனா லைவ் மாத்தி வந்துட்டோமான்னு பார்த்தேன். 10 பார்த்தேன். 10 பேசிட்டு இருந்தது. வந்துட்டேன். ராம் வா. ராம் எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? யுவர் இன்ஸ்டா ஐடி மேடமே எல்லாமே ஒரு ஏதோதான்ப்பா. அவர் கிச்சன் தான்ப்பா. நமக்கு வேற எங்கும் கிடைக்கல. இல்லை, ஒன்லி அவர் கிச்சன் மட்டும்தான். மாடுல வெள்ளையும் உண்டு கருப்பும். நானா எருமையில கருப்பு மட்டும்தான் உண்டு. ஆமா, அதுதானே சொன்னேன். கருப்பு வெள்ளை சொன்னேன். வாங்க ஸ்ரீதர் துரைசாமி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்னோட நண்பன் தான் அக்கா. எனக்கு 1 வாரம் உடம்பு சரியில்லை. என்னோட ஐடியா அவன்கிட்ட கொடுத்தேன். அப்படியா தம்பி? என்னாச்சு உடம்புக்கு? எனக்கு நம்ம இந்த கிளைமேட் ஒத்துக்கலடா தம்பி. ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் மனதும் கஷ்டமாக இருக்கிறது மேடம். நம்மள கஷ்டம். ஐ எம் குட் மை அக்கா. தேங்க்யூ ராமே. என்ன ராமே ஆளே காணோம்? ஏன்டா ராமே, நார்மலா ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறேன், அதுக்கெல்லாம் வந்து ஒரு மெசேஜ் பண்ணதானே தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. நான் லைவ் தாண்டா வர்றதில்லை. மற்றபடி ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா தானே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ராதாகிருஷ்ணன் ஆமாங்க. நம்மள கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல நிறைய பேருக்கு கஷ்டம் இருந்துட்டு போட்டோம். அவங்களாம் நல்லா இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? நம்ம கேட்டாலும் அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனா நம்ம இப்படி நினைக்கிறோம். கடவுள் வேற ஒண்ணு நினைப்பாரு அவங்களுக்கெல்லாம். அது தெளிவா சொல்லல, சந்தேகம் சொன்னதால. ஸோ 50 மார்க் தான். அப்ப பாஸ்ல ஆக மொத்தம் நான் பாஸ் ஆயிட்டேல.
அது போதும்.